வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி இப்போ இது பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம வந்து என்ன டைமிங்கில் பை பண்ணுறதுனாலையும் பையருக்கும் செல்லருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மோஸ்ட்லி எந்த ட்ரேடில் வந்து இப்போ பெரிய பெரிய ஆப்ஷன் ட்ரேடர்லாம் வந்து எதில் எந்த டைமிங்கில் வந்து பை பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இதில் வந்து இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஒரு பையராக இருக்கோம். நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை மட்டும் பண்ணுறோம், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எந்தெந்த டைமிங் பெஸ்ட்டு டைமிங் பார்ப்போம். இதை வந்து நான் ஸ்கேல்பர்னு ஒன்று பிரித்து வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9:15 மார்க்கெட் தொடங்குது இல்லையா, அந்த டைமில் கரெக்டாக என்ட்ரு ஆவாங்க. மார்க்கெட் ஏற்றதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ 2 நிமிஷத்துலேயோ நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா உடனே செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராஃபிட் அப்படியே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு உள்ளே வருவாங்க. அப்போ எந்த மார்க்கெட் ஏறுது எது இறங்குதுன்னு பார்த்து திருப்பி அதை பை பண்ணி செல் அந்த மாதிரி போவாங்க. ஓகேவா? இந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் பாருங்க, நல்ல ஒரு ஏற்றமோ நல்ல ஒரு இறக்கமும் இருக்கும் பாருங்க. அந்த டைமில் தான் இந்த பையர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ் கிடச்சிச்சு, 9 காலேருந்து 10 மணிக்கு லாஸ் கிடச்சிச்சுன்னா அதை இங்கே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஏன் வந்து அவங்க இந்த 9 காலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டாட்டா பவர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மார்க்கெட் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. பாருங்கள், ஓப்பன் ஆன கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஏற்றம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இது இங்கே இந்த இடத்துல ஏறுறதை பார்த்துட்டு இங்கே வாங்கி கரெக்டாக இந்த இடத்துல விற்றுட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஏறினாலும் மார்க்கெட் இறங்கி போயிடுவாங்க. அதனால் அவங்க வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இந்த ஏற்றம் இந்த கேண்டில்லையே அவங்க பை பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு அந்த 3 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கேண்டில்லாம் வந்து 3 மணி கேண்டில் தான். ஒரு 3 மணிக்கிட்ட மார்க்கெட் ஏறுதுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் நிறையா ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 மணிக்கிட்ட என்ட்ரு ஆகிட்டு இதுக்குள்ளேயே செல் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் அவங்க வந்து எடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் அவங்க இல்லை என்ட்ரே ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி சில ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ஏங்கிற காரணமும் நான் சொல்கிறேன். சில பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னு இருப்பாங்க. பொசிஷனல் ட்ரேடர் அவங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:15க்கு தான் என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த 3:15க்கு எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நாளைக்கு அந்த ஸ்டாக் ஏறுமா ஏறாதா, காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அது அந்த ரிசல்ட் கொடுக்குற ஸ்டாக்காக இருக்கும், டிவிடெண்ட் கொடுக்குறதா இருக்கும், நல்ல நியூஸ் வந்திருக்கும், ஏதாவது நல்ல நியூ பாலிசிஸ் அந்த கம்பெனியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை மட்டும் பிக் பண்ணுவாங்க, கரெக்டாக பை பண்ணுவாங்க, செல் பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இதில் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னாலும் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து 4ஆம் தேதி 3ஆம் தேதி நைட்டோட இது இந்த கேண்டிலோட முடிஞ்சிருச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட 485லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கிட்டே கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுருவாங்க. அதாவது 490 500ங்கிற ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுருவாங்க. கால் ஆப்ஷன் வாங்கிடுவாங்க. அது பாருங்கள், சர்ன்னு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் ஆகிறது இங்கே தான். புரியுதா? இந்த இந்த கேண்டில் தான் ஓப்பனே. மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ஓப்பன் ஆகும்போதே இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை அப்படியே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஏதாவது நல்ல ஸ்டாக் ரிசல்ட் கொடுக்குமான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக இங்கே வாங்குவாங்க, மார்க்கெட் ஓப்பனிங் ஏற்றத்தில் தான் ஓப்பனே ஆகும், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும், அங்கே பை பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. இந்த ஹெட்ஜர்னு இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து எந்த டைமிங்கில் நான் சொல்லியிருப்பேன், ஹெட்ஜிங்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டியான ட்ரேடு, ரிஸ்க் இல்லாமல் கால் ஆப்ஷன் பை பண்ணுறது, புல் ஆப்ஷன் செல் ஆப்ஷன் எல்லாத்தையும் பை பண்ணி வச்சு ஒரு ஒரு கலவையாக வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்களா, அவங்களுக்கு எந்த டைமிங்கும் தேவையில்லை. ஏன்னா அவங்க சேஃப்டியோடு தான் பண்ணுறாங்க. அவங்க இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஏறினாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான ஒரு ட்ரேடர்ஸ். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. அவங்க செல்லர் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல்லர் கிட்டத்தட்ட பையர் மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த 9:15 to 10 AM இருக்குல்ல, இந்த இடத்துல மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் பூம் இருக்கும் தெரியுமா, நான் சொன்னல அது மாதிரி சரணும் ஏற்றம். அதை வச்சு அவங்க பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. மார்க்கெட் நம்ம ஏறுறதை பார்த்தோம், டாட்டா போர் ஏறி அவ்வளோ தூரம் இருந்துச்சு. அதே மாதிரி இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க செல் பண்ணியும் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஒன்று எப்பயும் முடியும். இன்னொன்று 3 மணிக்கு, அதான் சொன்னோம், திருப்பி 3 மணிக்குலேருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டத்தில் இருக்கும், அங்கேயும் பை பண்ணி செல் பண்ணுறவங்க இருப்பாங்க. செல்லர்ஸ் அங்கேயும் இருப்பாங்க. ஆனால் நம்ம பையர் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த செல்லர் இருக்காங்களே, அவங்க இந்த இடத்துல பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அது ஏங்க 11 AM 2 PM வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இந்த இடத்துலயே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். மார்க்கெட் பெருசாக ஒரு மொமெண்டம் கொடுக்காம ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சொல்லியிருக்கேன் பையருக்கு, மார்க்கெட் வந்து நவரவே இல்லை, ஒரே இடத்துல கன்சால்டேட்டாக சுற்றிட்டு இருக்குன்னா நமக்கு இந்த டைம் டேக்கேவால் ப்ரீமியம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அஸ் அ செல்லராக ப்ரீமியம் குறைஞ்சா ப்ராஃபிட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இடத்துல போயிட்டு பை பண்ணுறதோ செல் பண்ணுறதுனால மார்க்கெட் ஒரே இடத்துலையே இருக்குமா? ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராஃபிட்டாக புக் ஆகும். வெறும் இந்த ப்ரீமியம் டைம் டிகே வச்சு மட்டும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணுவாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு ப்ரீமியம் செல் பண்ணியிருக்காங்க, ஒரு செல்லாரை போட்டிருக்காங்கன்னா அப்படியே மார்க்கெட் பாருங்கள் அதே இடத்துல இருக்க டைம் டேக்கேல ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதை வச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து செல்லர் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஆஸ் அ பையராக நீங்கள் போய் இந்த இடத்துல என்ட்ரு ஆனீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு லாஸ் நிறைய வரதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீமியம் இறங்கிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் மார்க்கெட் பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. சில ஸ்டாக் ஏறும், அந்த மாதிரி ஸ்டாக்கை மட்டும் தான் பிக் பண்ணணும். எல்லா ஸ்டாக்கையும் பிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து லாஸ் வரும். ஸோ இந்த இடத்துல செல்லர் தான் அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த 11 AM to 2 PM வந்து செல்லருக்கு உண்டான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஸ்வல் பொசிஷனல் ட்ரேடர் தான், அதே தான். செல்லர் என்ன பையர் என்ன பண்ணுவாங்களோ அதே விஷயத்தை இவங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இறங்க போகிற ஸ்டாக்காக பார்த்து செல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் நோ லிமிட், இவங்களுக்கும் அந்த லிமிட் இல்லை. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்போ நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட அட்வைஸில் இந்த 11 AM to 2 AM ரொம்ப பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். கொஞ்சம் பார்த்து எந்த ஸ்டாக் வந்து நல்லா வந்து சே உங்களோட ட்ரேடிங் அனாலிசிஸில் எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பூம் கொடுக்கும் அந்த மாதிரி இப்போ வெயிட் பண்ணி எது பிரேக் அவுட் கொடுக்கும் அந்த மாதிரி மட்டும் பிக் பண்ணி நீங்கள் பை பண்ணணும். எல்லாத்தையும் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ இது வந்து செல்லரோட ஒரு கோட்டை, செல்லரோட டைமிங் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.